எனஃப் இஸ் நெவர் எனஃப். அப்படியா? எனஃப் இஸ் நெவர் எனஃப் அப்படின்ற மனநிலை இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதே நேரத்தில் போதும் என்ற நிலையில இருக்கிறாங்க. இதை குறித்து பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். போதுமென்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்படி இருக்குன்னா, போதுமென்ற மனது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆமா, போதுமென்ற மனது. ஆனா உலக பிரகாரமாய் பார்க்கும்போது எனஃப் இஸ் நெவர் எனஃப். போதுமென்ற அந்த மனம் எல்லாருக்கும் இருக்குதா அப்படின்னா இல்லை. போதுன்ற மனது இல்லை. ஆனால் நமக்கு ஒரு புரிந்து கொள்ளுதலுக்குள்ளே நாம் வரும்பொழுது நாம் திருப்தியாகிவிடுவோம். என்ன புரிந்து கொள்ளுதல் அப்படின்னா, நீட்ஸ் வாண்ட்ஸ். நீட்ஸ்னா என்ன? தேவைகள். வாண்ட்ஸ்னா வேண்டும், வேண்டும், இது வேண்டும், அது வேண்டும், வேண்டும் 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 அப்படின்னா அதுக்கு முடிவே கிடையாது. ஆனால் இந்த தேவையை கிறிஸ்து நமக்கு சந்தித்து நிறைவாக்கியிருக்கிறார். இந்த புரிந்து கொள் நமக்கு இருக்கணும். என்ன புரிந்து கொள்ளுதல் அப்படின்னா, ஆண்டவர் என்னுடைய தேவையெல்லாம் என்ன செய்திருக்கிறாரு? சந்திக்கிறவராக இருக்கிறார். அவ்வளோதான். ஆண்டவர் என்னுடைய வேண்டும் வேண்டும் என்றதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நாம் நினைக்கும் போது தான் நாம் அதிக கஷ்டத்துக்குள்ளே போகிறோம். இப்போ தேவை என்ற மனநிலை, என் தேவையை சந்தித்தா போதும், இதுதான் கிறிஸ்துவனுடைய நிலை. கிறிஸ்து இதை தான் செய்திருக்கிறார். நம்முடைய தேவையெல்லாம் அவர் சந்தித்திருக்கிறார். இந்த திருப்தி இருக்கவே ஆனால் நாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த தேவையை விட்டுட்டு எனக்கு இது வேணும், அது வேண்டும். இப்போ நம்முடைய தேவை வேற, மற்றவருடைய தேவை வேற. என்னுடைய தேவை கிறிஸ்துவுக்குள் இதுதான், கிறிஸ்து என்னுடைய தேவை சந்தித்திருக்கிறார் அப்படின்னு நினைச்சு அதுல வாழ்கிற ஒரு அனுபவம் வேற. மற்றவருடைய தேவையை பார்த்து இது என்னுடைய தேவை நினைக்கிறது வேற. புரியுதா நான் சொல்றது? மற்றவருடைய தேவையை நான் பார்க்கக்கூடாது. என்னுடைய தேவையை கிறிஸ்து சந்திக்கிறார் தவிர மற்றவருடைய தேவையும் எனக்கு சந்திக்க வேண்டும் என்று விரும்புவதுதான் தவறு. அது அவங்க தேவை. அவங்க தேவைக்கு தேவன் அவங்களுக்கு செய்கிறார். என்னுடைய தேவைக்கு தேவன் எனக்கு செய்கிறார். என்னுடைய தேவை இதுதான் அப்படின்ற மனநிலை மகிழ்ச்சியாய் வைக்கும். அவங்களுக்கு இதெல்லாம் சந்திக்கப்பட்டிருக்க, அவங்க இப்படி இருக்கிறாங்களே, இவங்க மட்டும் அப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது தேவன் அவருடைய தேவையை சந்தித்திருக்கிறார். நம்முடைய தேவை சந்திக்காம இருந்ததா நம்ம கேட்கணும். ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கிறவர். நம்முடைய தேவைகளை அவர் என்ன தேவையோ அதை என்ன செய்வார்? சந்திக்கிறார். காட்டு புஷ்பங்கள்லாம் கவனித்து பாருங்கிறார். ஆகாயத்து பறவைகள்லாம் கவனித்து பாருங்க. விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தை சேர்த்து வைக்கிறார். பரமபிதாவலை பிழைப்பூட்டுகிறார். அப்படின்னா உங்களை பிழைப்பூட்ட மாட்டாரா? பிழைப்பூட்டுகிறார். நமக்கு எப்போ பிரச்சனை வருது அப்படின்னா, தேவையை தாண்டி இருக்கும்போது பிரச்சனை வரும். தேவையை தாண்டும் பொழுது வேண்டும் என்ற மனநிலைக்கு போகிறோம். எனக்கு இது வேணும், அது வேணும். தேவை தேவன் சந்திக்காமல் இருக்கவே மாட்டார். நம்முடைய தேவை ஆண்டவர் சந்திக்காமல் இருக்க மாட்டார். ஆனால் நாம் அதில் திருப்தி அடையாத போதுதான் நமக்கு பிரச்சனை வருகிறது. எனக்கு போதுமானது செய்திருக்கிறாரு, என்னை திருப்தியாக வச்சிருக்கிறாரு, என் தேவையை சந்திக்கிறார் அப்படின்னு போது நாம் திருப்தியாக இருக்கும். எனக்கு இது இல்லையே, அது இல்லையே, அது இருந்தால் நல்லா இருக்கும், இது வேணும் எனக்கு, இன்னும் 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 அப்படின்னு போகும்போது நாம் சமாதானத்தை இழந்து விடுகிறோம். சமாதானத்தை இழந்துடுறோம். அநேக விதமான பிரச்சனை நமக்கு என்ன ஆகுதுன்னா, மனசோர்வு, சந்தேகம், பயம், கவலை எல்லாம் உள்ள வந்துடும். எப்போ வேண்டும் வேண்டும்னு கேட்கும்போது இதுதான் உள்ள வரும். என்ன வரும்? சந்தேகம் வரும், பயம் வரும், கவலை வரும், மனசோர்வு வரும், கட்சியில் பின்மாற்றமும் வந்துடும். அப்போ எங்கே நாம் நின்று விட வேண்டும் அப்படின்னா, கிறிஸ்து என் தேவையை சந்திக்கிறவராக இருக்கின்ற மன திருப்தி. அந்த திருப்தி இருக்குமேயானால் அதுதான் தேவ பக்தி உள்ள வாழ்க்கை. இன்னைக்கு அதை பார்க்க முடியல.
இது இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அந்த தேவையை அவன்கிட்ட சந்தித்த பிறகு அப்படியே நாம் திருப்தியாக இருக்கிறோமானா இல்லை, அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக யோசிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் அப்படியே இப்படியே போயினே இருக்குது வாழ்க்கை. அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்காது அப்படின்னா, நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, தேவையில்லாத பயம், கவலை, குழப்பம் எல்லாமே வந்து சேர்ந்துடும். ஒரு நிச்சயம் இருக்கணும் ஆண்டவருக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள ஒரு நிச்சயம் என்னன்னா, அவர் என்னுடைய தேவையெல்லாம் சந்தித்து இருக்கிறார், சந்திக்கிறவராக இருக்கிறார், சந்திக்க போகிறவராக இருக்கிறார். அவ்வளோதான். இப்போ சந்திக்கிறாரா இல்லையா அவங்க தேவையை? அதை கேட்கலையே, சந்திக்கிறார். அப்போ எதுக்கு கவலை, ஏன் பயப்படுறோம் அப்படின்னா, வேண்டும் எனக்கு நிலைக்கு போகும்போது தான் வாண்ட்ஸ், எனக்கு இதெல்லாம் வேணும் டிமாண்ட் பண்ணிருக்கிறோம், இது எனக்கு வேணும் அது வேணும். ஏன் அவங்க வச்சுக்கிறாங்க இவங்க வச்சுக்கிறாங்க, அதான் எனக்கு வேணும். வேண்டும் என்ற நிலைக்கு போகும்போது நிம்மதி போய்விடும். தேவை என்ற நிலையில் இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும். எப்படியோ அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறேன், திருப்தியா இருக்கிறேன். அவர் எனக்கு கொடுத்ததுல திருப்தியா இருக்கிறதுனால சந்தோஷமா இருக்கிறேன். இல்லைன்னா சந்தோஷம் இல்லை. ஏன் சந்தோஷம் இல்லை? அது இல்லை இது இல்லை அது வேணும் இது வேணும்னு யோசிக்கிறதுனால சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. பாருங்க இல்லை, அப்போ வந்து நம்முடைய மனநிலை எப்படி இருக்குது என்பதை பவுல் அறிந்தபடினாலே அவர் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறார். நாம் வந்து எப்படி வாழ வேண்டும் என்று நாம் என்ன செய்கிறோம், விரும்புகிறோம், எப்படிலாம் வாழணும். நேற்று நான் குடும்பத்திலிருந்து பேசும்போது அவங்க பெற்றோருடைய ஆவிக்குரிய நிலை வேற மாதிரி இருக்குது, பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய நிலை வேற மாதிரி இருக்குது. பெற்றோருடைய ஆவிக்குரிய நிலை என்னன்னா, கர்த்தர் நடத்துகிறாரு, கர்த்தருடைய தேவை சந்திக்கிறாரு, அவர் பார்த்துப்பார். ஆனால் பிள்ளைகளுடைய நிலை அப்படி இல்லை. என்ன மனநிலை இருக்குதுன்னா, கல்யாணம் பண்ணணும்னா இவ்வளோ பணம் தேவைப்படும், கல்யாணம் பண்ண பிறகு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு 1 லட்சம் ஃபீஸ் ஆகுது சேர்க்கணும்னா, அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது, படிக்க வைக்கணும், திடீர்னு சிக்காட்டு ஆஸ்பத்திரி செலவு என்ன ஆகுது, இப்படி பல விதமான காரியங்கள். வாடகை எவ்வளோ ஏறினே போகுது, ஹோட்டலுக்கு போனால் எவ்வளோ செலவாகுது பாவத, இதுக்கு என்ன பண்ணுறது அதுக்கு என்ன பண்ணுறது, இப்படியே இப்போ யோசிக்கிறான். ஆனால் பெற்றோர்கள் ஆவிக்குரிய நிலை என்னன்னா, எங்களை கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தினார், இனி நடத்துவார். ஆனால் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை. இதன் பிறகு எப்படி இருக்கும்னு தெரியல, இவங்க பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அது விசுவாசிக்க முடியவில்லை. எப்படி பெற்றோர்கள் அது போல விசுவாசிக்க முடியல. அது எப்படி இப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க, ஆண்டவர் வந்து ஆண்டவரே சொல்லிடக்கூடாது, நம்மளும் முயற்சி பண்ணணும். அதான் முயற்சி பண்ணோம், ஆனால் பெருசாக யோசிக்கக்கூடாது. இப்படி இருக்கணும், அப்படி தான் இருந்தால் தான் வாழ முடியும், இப்படி இருந்தால் தான் வாழ முடியும் அப்படின்ற மனநிலைக்கு போகும்போது தேவையில்லாத கடன், தேவையில்லாத மனச்சோர்வு, இவங்கள மாதிரி இல்லை என்ற கவலை. அதாவது நான் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அதற்கேற்ற தேவையை சந்திக்கிறான். ஒரு சிட்டுக்குருவிக்கு எவ்வளவு சாப்பாடு தேவையோ அது தேவையை சந்திக்கிறார். ஒரு யானைக்கு எவ்வளவு தேவையோ அது தேவையை சந்திக்கிறார். இது போய் யானைக்கு இவ்வளோ கொடுக்குறீங்க, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கொடுத்துக்கிறீங்க அப்படின்னு போய் சண்டை போடுமா ஆண்டவர்கிட்ட? சண்டை போடாது. எனக்கு திருப்தியாக இருக்குது போதும். இப்போ யானைக்கு போடுற மாதிரி இது கொடுத்தா இது என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, பார்த்துன்னு தான் இருக்கணும். ஒவ்வொருடைய தேவையும் தேவன் அறிந்து அதுக்கு ஏற்றால் போல தேவையை சந்திக்கிறார். நாம் வந்து அவங்களுக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்னு நினைக்கவே கூடாது. என்னுடைய தேவை இதுதான் என்று தேவன் அறிந்து செய்கிறார். இது மேல் நான் கேட்குறேன் அப்படின்னா, இந்த குருவி என்ன செய்யுது, யானைக்கு கொடுக்குற சாப்பாடு எனக்கு கொடுங்கன்னு கேட்குற மாதிரி. அப்படின்னா தேவன் என்னுடைய தேவையை எப்படி சந்திக்கிறாரோ அதை திருப்தியாக இருக்கணும். அதை விட்டுட்டு எனக்கும் அது போல இல்லை இது போல இல்லைன்னா உள்ள எங்கே இருக்குன்னு தெரியாது. எல்லா தேவையும் ஆண்டை சந்தித்த பிறகு எங்கே இருக்கிறனே தெரியாது, உள்ளே போய் மாட்டிப்போம், வெளியே வர முடியாது. ஆண்டவர் பேரில் எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும். என்ன விசுவாசம்? என் தேவையை சந்திக்கிறார், என்னை திருப்தி, அதில் நான் திருப்தியாக இருக்கிறேன், என் தேவையில் நான் திருப்தியாக இருக்கிறேன் என்ற மனநிலை இருக்குத, அதுதான் தேவ பக்தி. அது இல்லை அப்படின்னா நிம்மதியே இருக்காது வாழ்க்கையில். சண்டை, பிரச்சனை, குழப்பம். உங்கள் பிள்ளைங்க இவ்வளோ சம்பாதிக்கிறாங்களா, சந்தோஷப்படுங்க, அவ்வளோதான். இது ஏன் இவ்வளோ சம்பாதிக்குது, பக்கத்தில் பார், அது எவ்வளோ சம்பாதிக்குது பார், நிம்மதி போயிடும். அவருடைய தேவை அது, என்னுடைய தேவை இது, அவ்வளோதான்.
இதில் திருப்தியாக இருக்கும்பொழுது அங்கே சமாதானம் இருக்கும். எவ்வளோ சேர்க்குறான், நிறைய சேர்த்து கொண்டு வந்து அளந்து பார்த்தா ஒரே ஒரு ஓமர் தான் இருக்குது. ஒரு ஓமர் எடுத்து வந்ததுக்கும் அதே அளவு தான் இருக்குது. அதிகமாக சேர்த்தவனுக்கு அதிகமாக இல்லை, கொஞ்சோண்டு எடுத்தவனுக்கு கொஞ்சமாக இல்லை. அது அவனை திருப்தியாக தேவன் வைக்கிறான். அப்போ நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்முடைய சமாதானத்தை நாம் தான் இழக்கிறோம். அமைதியான வாழ்க்கையை நாம் கெடுத்துக் கொள்கிறோம். நமக்கு குழப்பத்தையும் வேதனையும் நாம் தான் உண்டாக்கிறோம் தவிர தேவன் இல்லை. அவர் தெரிஞ்சுதான் செய்கிற எல்லாத்தையும். உன் தேவை, நம்முடைய தேவை இன்னதென்று அறிந்திருக்கிறவரா இருக்கிறான். அது நமக்கு தெரியணும். என் ஆண்டவர் என்னுடைய தேவையெல்லாம் அவர் தெரியும், எனக்கு என்ன தேவைன்னு அவர் தெரியும், அவர் செய்வார். யாருனா வந்து எதுனா சொல்லுவான், என்ன இப்படி இருக்கிறீங்களே, ஏன் அப்படி இருக்கிறீங்க, பரவாயில்ல, என் தேவை ஆண்டவருக்கு தெரியும், அவர் என் தேவையெல்லாம் சந்திக்கிறவராக இருக்கிறார். இதை பவுல் உணர்ந்து கொண்டார். இப்போ அவருக்கு வந்து தேவையெல்லாம் இருந்துச்சு தான். சில நேரத்தில் சொல்கிறார், எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வந்தது. அப்போ யாரும் உதவி செய்கிறாங்க, என் தேவையை சந்திக்கிறார், கிறிஸ்து இயேசு என்னை சந்திக்கிறாரு. நான் வந்து சில வேளை குறைவான நிலையெல்லாம் போகிறேன், பண கஷ்டம்லாம் வந்தது, அந்த சமயத்திலலாம் எப்படியோ ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்கிறார். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை, விசுவாசம், உறுதியான விசுவாசம் என்ன அப்படின்னா, இதைவிட மேலான காரியத்தை தேவன் எனக்கு வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் ஒருவேளை நான் வந்து குறைவுபட்டு வாழ்கிறேன், குறைவோடு இருக்கிறேன், அந்த நிலை இருந்தால் கூட ஆண்டவர் சந்திக்கிறாரு. அப்படியே இல்லைனாலும் பிரச்சனை இல்லைன்ற, இது என்னுடைய வாழ்க்கை பிரதானமானது. இந்த உலகம் இல்லை, இந்த உலக வாழ்க்கை பிரதானம் இல்லை, பரலோகம் எனக்கு பிரதானமாக இருக்கிறது. அந்த பரலோகத்தை குறித்த பிரதானமான சிந்தை இருக்குமே, ஆனால் இந்த உலகத்தில் குறை வரும்போது நான் கவலைப்பட மாட்டேன். அவர் நிறைவாக்குறாரு, ஆனாலும் அந்த நிலைக்கு போனாலும் ஆண்டவரை முறுமுறுக்க மாட்டோம், குறை சொல்ல மாட்டோம், திருப்தியாக இருப்போம் இல்லையா, திருப்தி உள்ளதாக இருக்கும். வந்து ஒரு வருஷம் வாசிக்கலாம், பிலிப்பியர் 4:12. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். ஆமாம், அதாவது அதோட நிறுத்தில அவரு அடுத்து சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த நிலையில் நான் கடந்து வந்தபடினால், இது எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொண்டதினால், இப்போ என்ன எப்படி மாத்திட்டார் ஆண்டவர், எல்லாவற்றையும் செய்ய பலனுள்ளவனாய் மாற்றிருக்கிறார். இந்த எல்லாவற்றையும் செய்ய பலன் எப்படி வருதுன்னா, அவர் சொல்றாரு, தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் தெரியும். திருப்தி எங்க வருதுன்னா, தாழ்ந்திருக்கும் போது நான் திருப்தியா இருக்கிறேன், உயர்ந்திருக்கும் போது நான் திருப்தியா இருக்கிறேன், பட்டினியா இருக்கும் போதும் திருப்தியா இருக்கிறேன், பரிபூர்ணமா இருக்கும் போதும் திருப்தியா இருக்கிறேன். அப்படி நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். எல்லா விதத்திலும் திருப்தியா இருக்கும்படி ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா, அந்த வாழ்க்கை அதுதான் பரலோகம் இல்ல, அதுதான் கிறிஸ்து பலப்படுத்துகிற வாழ்க்கை. அதை சொல்றாரு. இப்ப அடுத்தது, இதெல்லாம் நான் போதிக்கப்பட்டபடினால், இது எதுவுமே இல்லைன்னா என்னை பலப்படுத்த கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய பலன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எதனால சொல்ல முடியுது அப்படின்னா, இதெல்லாம் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவினால் நான் போதிக்கப்பட்டபடினால். இதெல்லாம் கவலைப்படாத, இதெல்லாம் ஒன்று பெரிய காரியம் இல்லை, இது முக்கியம் இல்லை, எல்லாவற்றையும் செய்வது முக்கியம், அதற்கான பலனை நான் தருகிறேன். அதன் பிறகு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லினே வராது இல்லையா. வந்து ஆண்டவராய் கர்த்தர் நம்முடைய தேவையில் நாம் திருப்தியா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவை சந்திக்கப்படுகிறது. எனக்கு இது வேணும் அது வேணுன்ற மனநிலை இல்லையா, அதிலிருந்து நாம் என்ன செய்யணும், வெற்றி விட வேண்டும். இப்போ நீங்க ஒரு வருஷம் வாசிங்க, 6ஆம் வருஷம் வாசிங்க, 1 தீமோத்தேயு 6ஆம் வருஷம் 7ஆம் வருஷம் வாசிங்க. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். இப்போ நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை, உலகத்திலே நாம் எதையும் கொண்டு வரல. இப்போ எதனா கொண்டு போக முடியுமா அப்படின்னா, முடியுமா? முடியாது.
எதையும் கொண்டு போக முடியாது. கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போகவும் இல்லை என்பது நிச்சயம் அப்படின்ட்டார். நிச்சயமான ஒன்று, எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும், எவ்வளவுதான் எல்லாம் இருந்தாலும் ஒன்றையும் இன்னைக்கு என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. இப்போ எதுக்கு நாம் சேர்த்து வைக்கிறோம்? அப்போ எது சேர்த்து வைக்கிறோம்? பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிறோம். அவங்க யாருக்கு சேர்த்து வைப்பாங்க? அவங்க பிள்ளைங்களை சேர்த்து வைப்பான். இதுக்கு முடிவு இருக்குதா? முடிவே இல்லை, முடிவே இல்லை, முடிவில்லாதது. இப்போ எவ்வளவு சேர்த்து வைக்கலாம், எதனா ஒரு அளவு நமக்கு இருக்குமா அப்படின்னா இருக்கவே இருக்காது. ஒரு வீடு வாங்கினா ஒரு வீடு இருக்குது, சந்தோஷமா இருக்கும். அப்புறம் இன்னொரு வீடு வாங்கின கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு வீடு வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு அதை வாங்குவோம். அதை வாங்கி கொஞ்ச நாள் கழிச்சு திருப்தி இருக்குமானா அப்பயும் திருப்தி இருக்காது. என்னுடைய தேவையை அவர் சந்தித்து இருக்கிறார், எனக்கு அதுக்கு மேலே காரில் போனால் தான் ஒரு கௌரவம், இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க. பைக்கில் போனால் மதிக்காம போட்டோம். இப்போ ஒன்று பேங்க்குக்கார மதிக்க மாட்டாங்களா, தூக்கி போய்டும். இவ்வளோ கஷ்டம் பாருங்க. எடுக்கிறாங்க, கடனில் மாட்டி சில பேர் தற்கொலை பண்ணி செத்து போயிடறாங்க. ஆடம்பரமாக வாழ முயற்சி பண்ணி அதை எதை வாங்கி போட்டுறாங்க. திடீர்னு வேலை போயிடுச்சு, என்ன செய்யதான் புரியல. இப்போ லீஸ்ட் லைஃப், ஒரு குறைவான வாழ்க்கை வாழறதுக்கு விரும்பலை, இப்படிலாம் வாழ்ந்துட்டு ஆடம்பரமா. இப்போ தெருவில் போய் பைக்கில் போனால் எப்படி இருக்கும்? தற்கொலை பண்ணி சாணம் செத்து போயிடறாங்க. எவ்வளோ பரதாமான வாழ்க்கை. தேவன் இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்முடைய தேவையை சந்திக்கிறான். நீங்கள் அதில் திருப்தியாக இருக்கும். என் ஆண்டவன் தேவையை சந்திக்கிறார். இன்னைக்கு என்ன கொடுத்துக்கிறாரு, அதான் சாப்பாடு. அவங்க இது வாங்கி சாப்பிட்றாங்க, இவங்க பக்கெட்டு வாங்குறாங்க, அவங்க அண்டா வாங்குறாங்க. வேணாம், பக்கெட்டை வேணாம், அண்டா வாங்கினா இன்னைக்கு கொடுத்துற சாப்பாடு எனக்கு போதும், இதில் நான் திருப்தியாக இருக்கிறேன். எனக்கு கொடுத்துருக்க ட்ரெஸ்ஸில் நான் திருப்தியாக இருக்கிறேன். எனக்கு கொடுத்துருக்க இந்த ஷூஸ் இதில் திருப்தியாக இருக்கிறேன். எனக்கு கொடுத்துருக்க பேக்கில் நான் திருப்தியாக இருக்கிறேன். இதுதான் இருந்துதான் அதான் மன நிறைவான வாழ்க்கை, தேவ பக்தியில் வாழ்க்கை. என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒன்றுமே கொண்டு வரல, ஒன்றுமே கொண்டு போகிறதில்ல, அது எதுக்கு போராடின்னு இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் போராடி போராடி தேவை வேண்டும் 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 அப்படியே போராடி வாழ்க்கை போயிடுது. கடைசி காலத்தில் என்ன நினைப்போம், எதுக்குடா வாழ்ந்தோம். அடுத்த வருஷம் வாசிங்க 6:8 உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவுள். ஆமாம், உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால், இது ரெண்டு ஆண்டவர் செய்தான். இதுதான் மத்தேயுல சொல்றாரு இல்லை, உங்களுக்கு உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் இது போதும் என்று இருக்க கடவுள். ஆண்டவர் இதை கொடுத்துக்கிறாரு. ஏன் அப்படின்னா, அப்போ இது ரெண்டு மட்டும் தான் கொடுப்பாரா, வேற எதுவும் கொடுக்க மாட்டான்னு நினைக்காதீங்க. இதில் திருப்தியாய் தேவனை துதிக்கும் போது மற்ற எல்லாவற்றையும் அவர் செய்வார். இந்த அடிப்படையில எனக்கு திருப்தி இல்லைன்னா அப்புறம் எப்படி என்ன செய்வார் ஆண்டவர்? நடா அப்போ ஆண்டவர் எதுவும் செய்ய மாட்டேன், எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்ல வரல, எல்லாம் செய்வார். ஆனால் அவர் கொடுக்கறதுலே நான் திருப்தியாக இருக்க வேண்டும். எல்லாம் செய்ய முடியும், செய்ய முடியாத இருக்கிறாரு, எல்லாம் முடியும். ஆனால் எனக்கு என்ன செய்யணும், நான் போதும் என்று இருக்கிறேன். 9ஆம் வசனம் வாசிங்க. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். ஆமா, என்னென்ன பிரச்சனை வருது பாருங்க. ஐஸ்வர்யவானா விரும்பினா சோதனை, கண்ணி, மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். மதிகேடு என்ன மதிகேடு? அதெல்லாம் பார்த்துக்கலாம், வாங்குவோம், கடன் வாங்குவோம், இதை செய்வோம், அப்படியே போயினே இருக்கிறான். பயமற்ற நிலை, ஒரு நாள் உட்காந்து அழுகிற மாதிரி இல்லை. இப்போ நம்ம எச்சரிக்கையாக இருக்கும், விழிப்பாக இருக்கும். நமக்கு அந்த திருப்தி இருக்குமே, ஆனால் நீங்கள் கட்டாயம் சமாதானமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அது இல்லை அப்படின்னால நிம்மதி போயிடும். ஏன் அனைவருடைய வாழ்க்கை நிம்மதி இல்லை அப்படின்னா அவ்வளோதான். இப்போ வாசிங்க 11ஆம் வசனம். முடிச்சிடறேன். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இதெல்லாம் சொல்லிட்டார். இதெல்லாம் சொன்னார்னா, உன்னை உடுக்க எல்லாத்தையும் நான் உனக்கு வச்சிருக்கிறேன், அதில் தேவை இதெல்லாம் உனக்கு சந்திச்சிருக்கிறேன், எல்லாம் இருக்குது. ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, தேவனுடைய மனுஷனே எவைகளை பண ஆசை, அதன் பிறகு எல்லாத்தையுமே இருக்குது, அதெல்லாம் சொல்கிறார்.
எல்லாத்தையும் லைனாக சொல்லிட்டு இதெல்லாம் விட்டுட்டு என்ன செய்ய ஓடு, அப்போ தான் நீ தேவனுடைய மனுஷன். நீங்களாம் யாரு? தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷி. எப்படியாவது வாங்கிக்கூட அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஒரு நடந்த சம்பவம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு தீபாவளி சமயத்தில் இந்த மனைவி என்ன செய்கிறேன்னா, எனக்கு நகை வாங்கணும் புடவை வாங்கணும் ஒரே அரிப்பு புருஷனை. இவரும் சரி என்ன செய்கிறாரு, அவர் இரவும் பகலும் உழைக்கிறார். இங்கே நாகல்கேணி என்ற பகுதியில் அந்த மாட்டு வண்டி இருக்கும். அந்த மாட்டு வண்டியில் தோல்லாம் எடுத்துன்னு பெரிய வீட்டில் எடுத்துன்னு கொடுக்கணும். மாட்டு வண்டியை போவோம். அப்போ இரவும் பகலும் இப்போ எல்லாம் மாறிடுச்சு, இப்போலாம் வேன்லாம் வந்துடுச்சு. அப்போ நான் சொல்ல அந்த காலத்தில் நான் அந்த பகுதியில் இருந்தபோது, அப்போ இவர் என்ன செய்கிறேன்னா இரவும் பகலும் ஓட்டின்னு போகும்போது நைட் என்ன செஞ்சுக்கிறாரு, தூங்கிட்டார். இது மாடு அப்படியே போயினுக்குது. போய் கடைசியில் என்ன ஆச்சுன்னா ஒரு வண்டி லாரி மோதி அவர் அங்கேயே செத்து போயிட்டார். பாருங்கள் எவ்வளோ வேதனையா. அப்போ இந்த அம்மா புரிய அடிச்சுன்னு அழுகுது. இவன் என்ன பண்ண முடியும்? திருப்தி இருக்குமே ஆனால் போதும் என்ற மனநிலை இருந்திருந்தா சமாதானமாக இருந்தது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்படின்னா எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்கக்கூடாது. எனக்கு இருப்பதில் நான் திருப்தியாக இருக்கிறேன், போதும் என்ற மனதோடு இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் தான் சொல்லணும், கர்த்தர் நம்ம வைத்திருக்கு நல்லா தான் வச்சுக்கிறாரு, ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கக்கூடாது. கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, ஆண்டவர் வச்சு சொல்லக்கூடாது. இல்லை இல்லை, எங்களை திருப்தியாக வச்சுக்கிறார், போதும் என்ற மனதோடு வைத்திருக்கிறார். என்ன பண்ணுறது, எங்களை ஆண்டு இப்படி வச்சுக்கிறார் சொல்லக்கூடாது. என் தேவை ஆண்டு சந்திக்கிறார். நான் வேணும் அது வேணும் இது வேணும் நான் என்ன செய்யலை, போகலை. இல்லை கடைசியாக ஒரு வருஷம் வாசிங்க, 6:17 வருஷம் வாசிங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாக இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ஆமே. இப்போ நல்ல விஷயம் இது. என்ன நல்ல விஷயம் தெரியுமா? இப்போ நாளைக்கு நீங்கள் ஐஸ்வர்யவான்லாம் மாறிட்டீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பங்களா மாதிரி வீடை கொடுத்துட்டாரு, ஒரு கார் கொடுத்துட்டாரு, எல்லாம் கொடுத்துட்டாரு. கொடுத்த பிறகு நீங்கள் எப்படி இருக்கணும், அதாவது தேவை சந்திக்க நிலையில எப்படி இருக்கணுன்றதை சொல்கிறார். முதல்ல கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யவான் சொல்கிறார். உங்களெல்லாம் ஐஸ்வர்யவான் ஆக்க மாட்டாரா? சைலஸ் மட்டும் தான் சொல்கிறாரு ஐஸ்வர்யவான் ஆகிடுவார். இப்போ சைலஸ் தான் இந்த செய்தி. இப்போ சைலஸ் ஐஸ்வர்யம் ஆகிட்ட பிறகு எப்படி இருக்கணும், ஜாக்கிரதைன்றார். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளாயிராமல், பணம் வந்தவனே இருமாப்பாயிடக்கூடாது, ஜாக்கிரதைன்றார். அடுத்தது நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், என் மேல் தான் நம்பிக்கை இருக்கணும், விசுவாசி என் மேல் எல்லாம் இருக்கணும். இந்த நம்பிக்கை ஐஸ்வர்யத்தின் மேலே வச்சுட்டோம் அப்படின்னா அதை எப்படி பாதுகாக்கிறது, அதை எப்படி இன்னும் கொஞ்சம் பெருசாகிறது, அது மேலே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாரு, நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றார். எல்லா நம்பிக்கை என்னதான் எனக்கு கொடுத்தா கூட என் நம்பிக்கை யார் மேலே இருக்குது, தேவன் மேலே தான் இருக்குது. இந்த உலகத்தின் மேல் இல்லை, ஐஸ்வர்யத்தின் மேலே, பணத்தின் மேலே, இதன் மேலே இல்லை, வேலையின் மேலே இல்லை. சில பேர் வேலை வேலை வேலைன்னு ஓடினே இருக்கிறாங்க. ஏன்? அவங்க தானே சம்பளம் கொடுக்குறாங்க. தேவன் தான் செய்கிறார், தேவன் செய்கிறான். அது முதல்ல வந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? இல்லை, முதல்ல தேவன் தான். அப்போ முதல்ல தேவை, வாண்ட்ஸ், நீடு, என்னுடைய தேவையை சந்திக்கிறான், வேண்டும் அதை பார்த்தோம். முடிக்கும்போது உங்களை தேவன் ஐஸ்வர்யவானாய் மாற்றும்போது எப்படி இருக்கணும், கவலைப்படாதீங்க, மாற்றுவார். மாற்றணும்னு விரும்புகிறீங்களா? விரும்புகிறீங்களா இல்லையா? எதுக்கு வம்புன்னு நினைக்கிறேன். வாழலாம், தப்பு கிடையாது. ஆனால் எப்படி வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி வாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. ஐஸ்வர்யவான்களாம் நான் பார்த்துக்கிறேன், சாதாரண நிலையில் இருப்பாங்க, ஆண்டவர் உயர்த்தி கனம் பண்ணி ஆசிரியத்து பேர் அவங்க பார்வை வேறு மாதிரி போயிடும், நடக்கிற ஸ்டைலே வேறு மாதிரி ஆகிடும். உங்களுக்கு தெரியாதுன்றான், தெரியவே தெரியாது, அவனை கூட தான் பழகிருப்பாங்க. நல்ல வசதியான நிலைக்கு வந்த பிறகு அப்படி பார்த்துட்டு அப்படியே திரும்பி போவாங்க, பார்க்காத மாதிரி. இங்கே தான் எச்சரிக்கையாக இருக்கணுன்ற ஆண்டவர். எல்லாம் இருக்கும்போது ஜாக்கிரதையாரு. நம்பிக்கை ஏன் அப்படின்னா, நம்பிக்கை எங்கே போயிடுச்சு, ஐஸ்வர்யத்தின் மேலே போயிடுச்சு, ஐஸ்வர்யத்தின் மேலே. ஆனால் யோபு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் நம்பிக்கை இவ்வளோ இருந்தாலும் வைக்கவே இல்லை, கர்த்தர் மேலே தான் இருக்குது. நான் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன்ற.
ஒன்றும் இல்லாத என்ன இப்போ ஆண்டவர் மேல் தான் நம்பிக்கையா இருக்கிறேன். அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். இது மேலாம் நம்பிக்கை இல்லை, நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் என் நம்பிக்கை எங்க இருக்குன்னு ப்ரூவ் பண்றாரு. சும்மா வாயில சொல்றது இல்ல, நடைமுறை வாழ்க்கையில அதை செய்யற. என்னுடைய வாழ்க்கையில என்ன இருந்தாலும் சரி, என்னுடைய நம்பிக்கை தேவன் பேர் தான் இருக்குது. அல்லது என் தேவை சந்திக்க அதில் நான் திருப்தியா இருக்கிறேன். நான் ஐஸ்வர்யவானா ஆனாலும் என் நம்பிக்கை கர்த்தரை பேரில் இருக்கு. ஜெபிப்போம். பிதாவே, அந்த நல்ல கால வேளைக்காக நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கிருபையில் கரத்தை போடுகிறான். எங்களுக்கு அந்த திருப்தி ஆண்டவரே போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று வாசித்து ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய தேவையெல்லாம் நீங்க சந்திக்கிறவர் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டும் 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 என்ற மனநிலை இல்லாமல் திருப்தியோடு கூட தேவை சந்திக்கிறார் என்ற திருப்தியோடு கூட வாழ உதவி செய்ய முடியாது. எங்களுடைய இதுதான் தேவை என்றால் அதிலே நாங்கள் சந்தோஷமா இருக்க உதவி செய்வோம். நாங்கள் இன்னும் வேண்டும் என்ற நிலைக்கு போய் கண்ணியில் சிக்கிக் கொள்ளாதபடி, எங்களுடைய சமாதானத்தை கெடுத்துக் கொள்ளாதபடி வாழ எங்கள் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையும் இந்த சமுதாயத்திற்காக நாங்கள் வாழக்கூடாது ஆண்டவரே. சமுதாயத்தில் உள்ள மக்களுக்காக இல்லை ஆண்டவரே. கர்த்தாவே, பவுல் சொல்வது போல ஆண்டவரே, எல்லாவற்றையும் போதிக்கப்பட்டேன் என்று சொன்னது அது நிமித்தமாக சொல்ல முடியாது ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் சேர்ந்து பலன் இப்படி வாழ எங்களுக்கு கிருபை தாங்கன்றவரே. தொடர்ந்து முடிய பிரச்சனை கூட பிள்ளைகள் ஆசிரியர் இந்த பிரயாசத்தை போல வாங்கி ஆசை பண்ணித்தார் நாமத்தை மேம்படுத்தும். எல்லா துதியும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.